தேர்தல் அரசியலுங்க. தேர்தல் அரசியல் வேற, ம் கள அரசியல் வேற. கள அரசியல் என்ன கள அரசியல்? கள அரசியல்னா அது நாங்க 4 வருஷம் பண்றது. தேர்தல் அரசியல்னா கடைசி 9 மாசம் பண்றது. அது கேவலமா இல்லையான்னு நம்ம கேட்குறோம். ஹெச் ராஜான்னு ஒரு நபர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. இப்போ இடையில கூட ஒரு படம்லாம் நடிச்சிருந்தாரு, நல்ல மீசையெல்லாம் பெரிய மீசையாக வச்சுட்டு. அவர் முதல்ல தமிழ்நாட்டில் எப்படி சட்டமன்ற உறுப்பினரானாரு? யார் போய் ஓட்டு கேட்டா? யாரோடு கூட்டணி வச்சிருந்தாங்க? பிஜேபியும் திமுகவும் கூட்டணி. ஹெச் ராஜாக்காக பிரச்சாரம் பண்றாங்க. எங்க கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், தாமரைக்கு ஓட்டு போடுங்கள்னு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் வீதி வீதியாக ஓட்டு கேட்டாங்க. அது தேர்தல் அரசியலுங்க. தேர்தல் அரசியல் வேற, கள அரசியல் வேற. கள அரசியல் என்ன கள அரசியல்? கள அரசியல்னா அது நாங்க 4 வருஷம் பண்றது. தேர்தல் அரசியல்னா கடைசி 9 மாசம் பண்றது. அது கேவலமா இல்லையான்னு நம்ம கேட்குறோம். இதுல என்ன கேவலம் இருக்கு? ஜெயிக்கணும், இதுல என்ன கேவலம் இருக்குது? இப்போ ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? செய்யலாம். அப்போ கொள்கை, அப்போ கோட்பாடு, அதுக்குள்ள அப்படியே சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். ஒன்னா சேர்த்து ஒரு கலக்கலாம் அப்படியே. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் நம்ம சொல்றோம். அப்போ உண்மையான திராவிடம் என்ன அப்படின்றத சரி செய்யும் ஒரு கட்சி நான் உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கலாமா? தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசிய கட்சியும் கிடையாது, திராவிட கட்சியும் கிடையாது. மக்களுக்கான ஒரு கட்சி. தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள். அதை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன் தான் எங்கள் தலைவர் சொன்னாரே தவிர, தமிழக வெற்றி கழகம் இன்னொரு திராவிட கட்சி, தமிழக வெற்றி கழகம் இன்னொரு தமிழ் தேசிய கட்சிலாம் சொல்லலை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோருக்குமான ஒரு கட்சி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியும்னா போய் திமுக போய் கேளுங்க, இல்லை திராவிட கழகத்தை சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு திராவிடம்னா என்னன்னு கேளுங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க. நாங்கள் இந்த 2 கருத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த 2 கருத்தியலையும் தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கிறாங்க. அதனால் நாங்களும் மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோமே தவிர இந்த சித்தாந்தம் எங்களுக்கான சித்தாந்தம் என்று நாங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை.